இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோழி தான் அது முட்டை போட்டுச்சு அப்படின்னு. மொத்தமாக ஒரு 8 முட்டை போட்டுச்சு. இப்போ இந்த குஞ்சு இதோடு கிடையாது, வேற ஒரு கோழி கடை வச்சுருந்தது. அதுலேருந்து ஒரு 5 முட்டை பேலன்ஸ் பொரிக்காமல் இருந்துச்சு. அது ஒரு 3 குஞ்சையும் கொண்டு அது எஸ்கேப் ஆயிடுச்சு. அதனால் அந்த முட்டை எடுத்து இங்கே வச்சேன், அது பொரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு விஷயம், இது ஒரு 5 வருஷமாக இந்த வீட்டில் தான் இருக்குது. ஏன்னா நான் முதல்ல வீடியோ போட்டதுலேருந்தே இந்த கோழி இங்கே தான் இருக்கும், இந்த பிளாக் கலர். இதுக்கும் இன்னைக்கு முட்டை இருக்குதுன்னா இது வயசாகிடுச்சுல, இனி முட்டை போடாது அப்படின்னு விட்டுருந்தேன். பார்த்தா இதுவும் இன்னைக்கு முட்டை போட போகுது. கொஞ்சம் பொரிக்குமா என்னன்னு தெரியல, அதெல்லாம் இனி அடை வச்சு பார்த்தா தான் தெரியும். இந்த சேவலுக்கு தான் போட்டிருக்கேன், சும்மா தான் போட்டிருந்தேன். ஏன்னா அது முட்டை ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷமாக நல்லா தான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது கேப் விட்டுருச்சு, போடாமல் சுற்றிட்டு இருந்தேன். பின்ன நம்ம ஆசையாக வாங்கின பொருள் கொடுக்கறதுக்கு மனசு வராதுல்ல, அந்த மாதிரி தான் விட்டு வச்சுருந்தேன். பார்த்தா இன்றைக்கி அதுக்கும் முட்டை இருக்குது. நல்ல வயசான கோழி, 4 கிலோ எபோவ் தான் இருக்கும் எப்படியும்.